நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்க தெரியும். கடந்த தேர்தலில் நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றது. முழுமையான ஒரு ஆட்சி. இந்த 5 ஆண்டு நம்முடைய ஆட்சி செய்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற திட்டங்கள், மத்திய அரசு போட்டுகின்ற திட்டங்கள். மத்திய அரசு அறிக்கையில் நம்முடைய மாநிலத்தை ஒரு சிறந்த முதன்மையான நலத்திட்டங்கள் வழங்குகின்ற மாநிலமாக அறிவித்திருக்கிறது. ஒரு சின்ன மாநிலம், ஆனால் நலத்திட்டம் வழங்குவதில் சிறந்த மாநிலம், முதன்மையான இடத்தை பிடித்த மாநிலம் நம்முடைய மாநிலம். அது மட்டுமல்ல, நல்ல கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலம். பள்ளி கல்வி மட்டுமல்லாது உயர் கல்வி கொடுக்கின்ற ஒரு மாநிலம். நல்ல பல கல்லூரிகளை கொண்டு வந்து அதன் மூலமாக பட்டம் படிக்கின்ற பிள்ளைகளை உருவாக்கி வருகின்ற மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். அது மட்டுமல்லாது மருத்துவ வசதி செய்து கொடுக்கின்ற ஒரு மாநிலமாகவும் நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாநிலத்தில் நாம் 2011ஆம் ஆண்டு புதிய கட்சியை தொடங்கி உங்களுடைய ஆதரவோடு பெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து பல திட்டங்களை கொண்டு வந்திருந்தோம், செயல்படுத்தி வந்திருக்கின்றோம். 2016, 2021 இந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யார் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். யார் இருந்தாங்க? காங்கிரஸ் திமுக ஆட்சி. இந்த ஆட்சி என்ன செய்தாங்க? இந்த ஆட்சி அப்போ என்ன செய்தாங்க? எதையும் செய்ய முடியாது, எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியாத ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்தது. 5 ஆண்டுகள் வீணடித்த ஒரு ஆட்சி. புதுச்சேரி மேல வளர்ச்சியை வீணடித்த ஒரு ஆட்சி. அதோட ஒரு ஆட்சியின் காரணமாக நம்முடைய மாநிலம் ஒரு 10-20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்ற மாநிலமாக இருந்த ஒரு நிலை. அப்பொழுது அந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இந்த ஆட்சியில் முதலில் நம்முடைய முதியோர்கள், விதவை தாய்மார்கள், முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் ஒடுக்கப்பட வேண்டிய உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தோம். கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள், அதனை உயர்த்தி கொடுத்தோம். முதல்ல வந்த உடனேயே
500 உயர்த்தி கொடுத்தாரு. மேலும் ஒரு 500 உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இப்பொழுது அந்த 500 உயர்த்தி கொடுத்திருக்கிறது. 1000 உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். எல்லோருக்கும் அந்த உதவித்தொகை 1000 உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலவச அரிசி தேவை போன கேட்டாங்க. தேர்தல் போகும்போது கடந்த ஆட்சியில் இல்லை நீங்க செய்வீங்களான்னு கேட்டாங்க, கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இலவச அரிசி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ, சிவப்பு அட்டையாளர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி. அது மட்டுமல்லாது 2 கிலோ கோதுமையும் அரிசியோடு சேர்த்து இப்பொழுது வழங்கப்படுகிறது. அப்போ ஒரு ஆட்சியில முடியாதவர்களுக்கு, வயது முதியோர்களுக்கு இந்த உதவித்தொகை, இந்த அரிசி வீட்டும் அவருக்கு சாப்பிடுவதற்கு போதுமான அளவு இருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு வயசாக தான் சாப்பிட முடியும். இந்த அளவிற்கு நம்முடைய அரசு அவர்களுக்கு எந்த நிலையிலும் உணவு இல்லை, பசியோடு இருக்கிறத சொல்ல முடியாத அளவிற்கு இந்த உதவித்தொகையும் அரிசியும் வழங்கி வருகின்றது. பாப்பாங்க சாதாரண சொல்லுவாங்க, வீட்டுல எங்க மருமக சாப்பாடு போடல அப்படின்னாங்க. ஆனா எங்க முதியோர்களுக்கு எங்களுடைய ரகசாமி ஆட்சியில, தேசிய கூட்டணி ஆட்சியில கொடுத்த உதவித்தொகை அரிசி தான் எனக்கு போதும், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, இது மட்டுமல்லாது நீங்க எல்லாம் அவங்களாம் கொடுத்தீங்க, எங்க வீட்டுல நீங்க எதையுமே செய்யலைய, அரசாங்கம் எந்த உதவித்தொகை கொடுக்கலைய, வழங்கலைய, அது மாதிரி சொல்லுவாங்க. அதற்கும் நம்முடைய அரசானது எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கணும் அறிவிச்சோம். இப்ப 2000 உயர்த்தி கொடுத்துருக்கோம். 2000 உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். இப்பதான் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, முதல்வர் அறிவிச்சிருக்காரு, நாங்க வந்தா 2000 கொடுக்கணும் அறிவிச்சிருக்காரு. ஆனா நம்ம 2000 ரூபாய் கொடுக்கணும். இந்த மாசம் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இந்த மாசம் 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து கேட்டாங்க 1000 ரூபாய் கொடுக்கணும் சொல்லிருக்கோம். அது ஒரு தேர்தல் வந்து போச்சு. இந்த தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் ஆட்சி அமைத்து அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும். விரிவுபடுத்தப்படும். குழந்தைகளுக்கான பெண் குழந்தை பிறந்தா 50,000 குடும்பம் சொல்லுவோம். எத்தனை குழந்தைகளுக்கு 50,000 வைப்பிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வைப்பிரியாக அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 18 வயது பூர்த்தி அடையும் பொழுது அவர்களுக்கு சுமார் 3 லட்சம் அளவுக்கு அந்த தொகை கிடைக்கும். நாங்கள் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வைப்பு தொகையும் உயர்த்தி கொடுக்கப்படும். இப்படி நலத்திட்டங்களை வழங்குகிற ஒரு அரசு நம்முடைய அரசு. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த அனைத்து பிரிவை சார்ந்த மக்களுக்கும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப நலத்திட்ட உதவிகளை இந்த அரசு வழங்கி வருகிறது. விவசாயிகளுக்கான உதவிகள், திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்திய அரசு நம்முடைய அரசு. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நம்முடைய அரசானது அந்த மழைக்காலங்கள் வேலைக்கு செல்ல முடியாத 2000 ரூபாய் அவருக்கு வழங்க வேண்டும் என்று அறிவித்தும் அதை வழங்கிவிட்டோம். விவசாய கூலி தொழிலாளர், கட்டிட தொழிலாளர்களுக்கு அவருக்கு தேவையான உதவிகளை திட்டங்கள் கொண்டு வந்து அரசு செயல்படுத்தி வருகிறது. இப்படி ஒவ்வொரு இப்பொழுது கூட நம்முடைய நெசவாளர்களுடைய அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கு தேவையான உதவித்தொகை நம்முடைய புதுச்சேரி அரசானது அனைவருக்கும் தேவை நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டு வருகிறது. நம்முடைய மீனவ சமுதாய மக்களில் அதிக அக்கறை கொண்ட அரசு நம்முடைய அரசு. மறுக்க முடியாது. மீனவ சமுதாய மக்களுடைய நலனில் அதிக அக்கறை கொண்ட அரசு நம்முடைய அரசு. சுமார் 126 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்கள் கொண்டு வந்து நம்முடைய அரசானது மீனவ சமுதாய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது. அவர் கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகின்றது. பல திட்டங்கள் வாயிலாக அவர் கேட்ட கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. சுமார் 127 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சொன்னால் நீங்க பார்க்கலாம், நம்முடைய துறையில என்னென்ன செய்திருக்காங்க. டீசல் மானியம் போயிட்டு நீங்க கேட்ட மாதிரி டீசல் மானியத்தை உயர்த்தி கொடுத்தது
மீன்பிடி துறைமுகம் கேட்டாங்க. காரைக்கால் 27 கோடி ரூபாயில மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டு வருகின்றது. அதுக்கு தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தை தேங்காய் திட்டில் கேட்டிருந்தாங்க. அது 54 கோடி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க. 54 கோடி அது தேங்காய் திட்டில் மீன்பிடி துறைமுகம். பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்க இந்த கடல் அரிப்பு மட்டும் நிறைய கடல் அரிப்பு வந்துட்டே இருக்கு. தடுப்பதற்கு 54 கோடி ரூபாயில கல் கொட்டுறாங்க. அந்த பணியால் வந்து கல் கொட்டப்பட்டு வருகின்றது. நல்லவாடு மற்றும் பெரிய காலாப்பட்டு மேல் கிராமத்தில் முறையே 12 கோடி மற்றும் 14 கோடி செலவில் மீன் இறங்குதளம் அமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நம்முடைய அரசு மீன்பிடி தடைக்கால கேட்ட மாதிரி கொடுத்துருக்கிறோம். மழைக்கால நிவாரணம், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் சுமார் 19,105 மீனவ குடும்பங்களுக்கு 60 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. மழைக்கால நிவாரணமாக 30 கோடி 20 கோடி 45 கோடி வழங்கி இருக்குது. பாருங்க, 8,000 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தோம். 6,000 ரூபாய் கேட்டாங்க, 6,000 ரூபாய் கொடுத்தோம். இந்த அரசு தான் மீனவ மக்கள் நல்ல அக்கறை கொண்ட அரசு நம்முடைய அரசு. ஓய்வூதியம் பென்ஷன் 50 வயசுல முடியாது 50 வயசு கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுத்தோமா இல்லையா? எல்லாருக்கும் 9,202 மீனவர்களுக்கு மாத ஓய்வூதியம் 105 கோடி வழங்கப்பட்டுள்ளது. போன மாசம் வரையும் கொடுத்துருக்கோம். அதாவது நம்முடைய அரசுல ஓய்வூதியம் 36,000 வயது முதிர்ந்தவர்களுக்கு 55 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு 36,000 பேர் புதுசாக கொடுத்துருவோம். 36,000 பேருக்கு அவங்க கடந்த ஆட்சியில் ஒன்றும் எல்லாம் சேர்த்து 36,000 பேருக்கு நம்ம அரசு கொடுத்திருக்கின்றது. ஏன்னா 55,000 கொடுத்துடணும். 60 வயசு கொடுப்பேன். 55 வயசு 60 வயசு என்ன ஆகுது? அப்போ 55 வயசுல விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் இந்த முதியோர் உதவி தொகை வழங்கப்பட்டு விட்டது நம்முடைய அரசு. டீசல் மானியம் 674 படகுகளுக்கு சுமார் 9.83 கோடி ரூபாய் டீசல் மானியம். படகு பராமரிப்புக்கு 10,000 ஃபைபர் போட்டு சொல்லுவீங்கல்ல, அந்த ஃபைபர் போட்டுக்கு 20,000 மர படகு இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மேற்சொல்ல மக்களுக்கு நீங்க கேட்டது உடனடியாக அறிவித்து செயல்படுத்தியது நம்முடைய அரசு. நிறைய இது மாதிரி நிறைய நம்முடைய அரசானது நிறைய திட்டங்களை மேற்சொல்ல மக்களுக்கு 126 கோடி ரூபாய் ஒதுக்கி செலவிட்டு வருது. கட்சி என்ன கேட்டீங்க? தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்கு இலவச கல்வி எல்லாரும் கொடுக்குறீங்க, எங்க பிள்ளைங்க கொடுத்தீங்கன்னா கேட்டீங்க கொடுத்துருங்க. அதையும் இப்ப கொடுத்த அந்த இலவச கல்வி திட்டத்தை நம்முடைய அரசு அறிவித்து செயல்படுத்துகிறது. அப்ப இந்த அரசு யாருடைய அரசு? அதே மாதிரி நம்முடைய அரசு எத்தனையோ நலத்திட்டங்களை செயல்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் நல்ல கல்வி பெற வேண்டாம். பாருங்க, எத்தனை வீட்டுல டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனை வீட்டுல பிடெக் படிச்சு என்ஜினியரா இருக்காங்க. நம்முடைய பள்ளி கல்வி எல்லோருக்கும் கல்வி, பள்ளியில மட்டும் இல்ல கல்லூரியிலும் படிக்கிற அளவிற்கு நிதி உதவி அளித்து கட்டண சலுகை அளித்து எல்லோருக்கும் உயர்கல்வி கொடுக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய மாநிலம். இது மாதிரி எத்தனையோ திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி. அது மட்டுமல்ல, உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். நிறைய கட்டிடம் கட்டணும், பாலங்கள் கட்டணும், சாலைகள் அமைக்கணும். நீங்க பாருங்க, நம்முடைய சாலைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை சாலை போடப்பட்டு பாருங்க. சுமார் 3000 கோடி ரூபாய்க்கு நம்முடைய பொதுப்பணித்துறை மூலமாக பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 18 கோடி டேங்க், நம்ம ஊருக்கு 19 கோடி 64 வாட்டர் டேங்க் கட்டுறோம். அதுக்கு அடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி சுமார் 300 கோடி ரூபாய்க்கு வேலை அதே கட்டி கொடுத்து சொல்றாரு, மகாலிங்கம் சொல்றாரு, டீசல் பங்காளி அதை கொடுத்துருக்காரு. இது மாதிரி நம்முடைய அரசு எல்லோருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்ற ஒரு நல்ல அரசாக 5 ஆண்டுகள் முழுமையாக செயல்பட்டு இருக்கின்றது. முழுமையாக 5 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கின்றது. இது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு. இதில் நம்முடைய அரசாங்கம் நீங்க பார்க்கலாம், இதுல சட்டமன்ற
உறுப்பினர் கேட்ட கோரிக்கைகளையும் இந்த அரசானது நிறைவேற்றி கொடுத்து தொகுதி சம்பந்தப்பட்ட தேவைகளை அவர்கள் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதியை கேட்கும் பொழுது இந்த அரசு நிதியை குறைக்காமல் கொடுத்து கொண்டிருந்தது. அதனாலதான் நம்முடைய ஒவ்வொரு தொகுதி பணிகள் உள்கட்டமைப்பு மேம்படுத்துகின்ற பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்த அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்க நல்லா பார்க்கலாம். நல்ல தண்ணி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புதிய குழாய்கள் அமைத்தது, புதிய குழாய்கள் ஒரு கேபிள் 100 கோடி ரூபாய்க்கு அந்த வாட்டர் டேங்கு பைப்பு எல்லாம் போட்டது எல்லாம். அது மாதிரி எல்லா திட்டங்களையும் நம்முடைய அரசு கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்த அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம அரசு அடுத்து வர்ற தேர்தல் யாரு போட்டு போனோம்? நம்முடைய வேட்பாளர் இந்த ஆண்டு இந்த முறை கடந்த முறை நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக நண்பர் திரு அறிவிக்கப்பட்டு அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமோக வெற்றியை பெற்று 5 ஆண்டுகள் முழுமையாக இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கின்றார். 5 ஆண்டுகள் முழுமையாக சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கின்றார். இப்பொழுது அவருடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திரு ஐயப்பன் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேட்பாளராக ஜக்கு சின்னத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரும் நல்ல பணியாற்றக்கூடியவர், சமூக பணிகளில் ஆர்வம் உள்ளவர், உங்களுக்கு நன்கு அறிந்தவர், உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு அறிந்தவர்கள் நம்முடைய ஐயப்பன் இந்த எங்கள் தொகுதிக்கு இருக்கலாம், நல்ல பணியாற்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று கூறியதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் வலியுறுத்திய அடிப்படையில் அவர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளராக இப்பொழுது நம்முடைய தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவருக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கி மேலும் பல பணிகளை இந்த தொகுதிக்கு செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும், ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், அவரை வெற்றி பெற செய்ய வைக்குமாறு உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொண்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் மறுபடியும் வரும். அது எந்த சந்தேகம் தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்போது மக்கள் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணைந்து நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நமக்கு தேவையான நிதிகளை தாராளமாக பெற்று அதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மேலும் மேலும் கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, படித்த வேலை வாய்ப்பு என்ற நிலையை உறுதி செய்து 5000 பேருக்கு வேலை கொடுத்த ஒரே அரசு நம்முடைய அரசு. ஆனால் நம்முடைய அரசு படித்த 5000 இளைஞர்களுக்கு ஆசிரியர்கள், செவிலியர்கள், காவல்துறை சார்ந்த காவலர்கள், நிர்வாகத்தில் உள்ள LDC, UDC, ஐசன் போன்ற பதவிகள் இவற்றையெல்லாம் நிரப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அரசு நம்முடைய அரசு. அது மட்டுமல்லாது புதிய தொழிற்சாலையை கொண்டு வந்து வெகு விரைவில் 2 ஆண்டுகளில் சுமார் 40-50 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். புதிய தொழிற்பேட்டை தொடங்க இருக்கிறது. அதுக்கு அடிக்கல் நம்முடைய மாணவ பாரத பிரதமர் இங்கே வரும்பொழுது நாட்டப்பட்டது. அந்த பணிகள்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. புதிய தொழிற்சாலையை கொண்டு வந்து IT பார்க் போன்ற நிலையை உருவாக்கி நம்முடைய அரசானது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் மறுபடியும் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வெற்றி சின்னம்
ஆட்சி தொடர்ந்திட வாக்களிப்பீர் ஜக்கு சின்னத்தில்.